ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தான் உங்கள் மேடாக்கும் கப்பல்ஸ் வெங்கட் ரஞ்சிதா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராங்க் வீடியோ பண்ண போகிறோம். அவள் வெளில உட்காந்துருக்கா, என்ன பண்ணாலும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன பண்ணுற? இப்போ சாப்பிட்றியா? ஆமாய்யா, உங்களெல்லாம் தோசை ஊற்றிக்கிட்டு சாப்பிட்றதுக்கே டைம் ஆயிடுது. ஆனந்தி நாளைக்குமே போட்டேன், இப்போதான் சாப்பிட்றேன் நான். ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு மாதிரி குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி கிடக்குற இப்ப நீ வயிறு ஒரு மாதிரி இருக்குது. வயிறு ஒரு மாதிரி இருக்குதுன்னா போய் பாத்ரூம்ல உட்காரு. எத்தனை வாட்டி உட்காந்து 2 வாட்டி உட்காந்து பார்த்துட்டேன். வருது வரமாட்டேங்குது. கண்டத கடையை தின்னா தானே கேக்குறியா எங்கேயாவது? போய் பாத்ரூம்ல போய் உட்காரு. ஏய், என்ன பண்ற நீங்க? எப்படி இப்போ ஒரு மாதிரி பண்ணி எடுற நீங்க? நான் சாப்பிட்டு தானே இருக்கு. அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சாப்பிடு எச்சு சாம்பார் மனசு. அவ கூட அறிவேண்டது கிடையாது. சாப்பிட்டுனாலும் வந்து இங்கே தீங்க புசு தான் தானே நாய சொல்லி நேரம் 20 சொன்ன வேப்பேட்டிங்க அடகுற நீனே பட போய் பாத்ரூம்ல உட்கார பட. ஏய், எட்டியும் ஒன்று விட்டுடுவேன், ஒழுங்கு மாதிரியே போயிடு. எட்ட பாத்ரூம் தான் போய் உட்கார இருக்கிறேன். போயிட்டு வெளியே போயிட்டு வரேன். பாத்ரூம் தனியுதா பாத்ரூம்ல எல்லா கர்மமும் இருக்குது. போறியா ஃபர்ஸ்ட் நீனு? ரொம்ப பண்றடா, என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு ஓடுமதே ஓடி போயிடு. மூஞ்சி ஆணியும் பாரு. ஒரு தோசை நிம்மதியா தின்ன விடுதா? என்னவோ தெரியல, உங்க நேரம் கேட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு. எனக்கு தெரியலையே, என்னதான் சாம்பார் செஞ்சு கொடுத்தா தெரியல, என்னத்த காலத்துலாம் தெரியல. ஐயோ, நானும் 4 வாய்க்கு உட்காந்து வந்துட்டேன், ஒன்றே வரலையே. அந்த சாம்பார் தானே, அந்த தோசை தானே நானும் தின்னுட்டு உட்காந்துருக்கோம். உனக்கு மட்டும் பிடிக்க மாட்டேங்குதாக்கா? எனக்கு தெரியாத ஏதாவது ஹோட்டல்ல தீனி தின்ட்டு வந்திருப்பேன். போ, நான் வைக்கிற சாம்பாரை குறை சொல்லி உட்காந்து கிடக்குற. வாய்க்கு வைக்கனே ஏன் தின்ட்டு வந்துடுது. எரும மாடு மாதிரி டர்ன்னு விட்டுட்டு உட்காந்து கிடக்குது மனசு. ஷோ, இங்க வேற மயில் வாங்கினா சும்மா என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. உன சா வச்சு போட்டுருவா, ஒழுங்கதியா ஓடி போயிடும். கேஸ் வரதுக்கு என்ன பண்ண முடியும்? கேஸ் வரது என்ன பண்ண முடியும்? நான் தக்க போற அடிக்க முடியும், வரது என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் பிடிச்சி வைக்க முடியுமா? இல்ல கேஸ் அடுப்பு இல்ல கேஸ் இது அதை பிடிச்சி வச்சு சாமி சீக்கிரமா வந்துடும். போடா, நான் தோசை போடா போய் உட்கார. தலையே ஆசைப்பட்டு சுட ஒரு தோசை ஊத்தி சாப்பிட்டது குத்தமா போகுது. ஒரு தோசை தின்ன முடியுது அந்த வீட்டுல. உனக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 10 தடவை பேணு காட்டான், 100 தடவை புசு விட்டு காட்டுறான். சரி, கை கழுவி கையே தெரிஞ்சு போச்சு. எத்தனை தான் கழுவுறது நான்
சரி சரி என்ன அப்புறம் சாப்பிடு சாப்பிடு உட்காரும்போது குசூறது, நிற்கும் போது குசூறது. வேணும் வேணும் கட்டி நம்ம சரியான குசு வண்டியா இருக்கான். கடவுளே. மறுபடியும் என்ன பண்ண இந்த குசு விட போற? உச்சி பார்க்குறேன், கொஞ்சம் நிற்கிதான் பார்க்குறேன், வெயிட் பண்ணு. போய் நேக்குது, போனது போய் நேக்குது. நான் என்ன தான் பண்ணுறது? குண்டி கீழே பைக்கிட்டு பேர் காலத்துக்கு மூஞ்சி மாவரி வைப்பாரு. நல்ல வார்த்தை போட்டுக்கினே இப்படியா இப்படியா நான் பார்ப்போம். ஐயோ அப்பாப்பா ஒன்றே முடியலடாப்பா. எனக்கு ஊற்றுது, உட்காந்தா ஊற்றுது. கேட்டா நான் செஞ்சு கொடுத்த சாம்பாரை திட்டு போட்டுதான் திட்டு தரமா என்னத்தையும் திட்டு அதான் கழிச்சு உட்காந்து வாங்க. மூஞ்சிய மாவரைய பாரு. நல்ல பசியே அடிஞ்சு போச்சு இந்த நாட்டத்துல. வீடியோ இதோட முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா, டென்ஷனாக ஏந்து போயிட்டா. ஓகேவா? இந்த ப்ராங்க் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.